நாம வாழுற இந்த பூமியை தவிர்த்து இந்த பறந்து விரிந்த பிரபஞ்சத்துல வேறு எங்கேயாவது உயிரினங்கள் இருக்கா? நாம தனியா வாழுறோமா? இல்ல நம்ம மாதிரி வேறு மனிதர்களோ வேற்றுக்கிரக வாசிகளோ எங்கேயாவது இருக்காங்களா? இந்த கேள்விக்கு சரியான பதிலை தேடி பல நூறு வருஷங்களா மனித குலம் விண்வெளியை ஆராய்ஞ்சிட்டு இருக்கு. ஆனா சமீபத்துல நாசாவோட ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம் வானியல் அறிவிலேயே உலுக்கி போட்டிருக்கு. நம்ம பால்வெளி மண்டலத்தையும் தாண்டி பில்லியன் கணக்கான ஒளியாண்டு தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு விண்மீன் மண்டலத்துல நீர் மூலக்கூறுகள், கார்பன் மற்றும் உயிரினங்கள் உருவாகிறதுக்கு தேவையான கரிம பொருட்கள் உறைந்த நிலையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சாதாரண கண்டுபிடிப்பு இல்ல. பிரபஞ்சம் உருவான ஆரம்ப காலகட்டத்திலேயே உயிர்கள் தோன்றதுக்கான பில்டிங் பிளாக்ஸ் உருவாகி இருக்கிறது நிரூபிச்சிருக்கு. இந்த வீடியோல ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி என்ன கண்டுபிடிச்சது, அது எப்படி சாத்தியமாச்சு, இதனால மனித குலத்திற்கு என்ன நன்மை அப்படிங்கறத ரொம்ப எளிமையா சுவாரஸ்யமா பார்க்கலாம். இந்த கண்டுபிடிப்பை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது சாத்தியமான ஜேம்ஸ் பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். முன்னாடி நம்ம கிட்ட ஹபிள் தொலைநோக்கி இருந்தது. அது பல அழகான புகைப்படங்களை நமக்கு கொடுத்துச்சு. ஆனா ஹபிள்ல சாதாரண ஒளியை மட்டும்தான் பார்க்க முடியும். விண்வெளியில தூசிகளும் மேகங்களும் நிறைந்த இடங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஹபிள் பார்க்க முடியல. அதுக்காக தான் $10 பில்லியன் செலவுள்ள நாசா, ஐரோப்பிய விண்வெளி நிலையம் மற்றும் கனடா விண்வெளி முகமை சேர்ந்துதான் இதை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை உருவாக்கி இருக்காங்க. இந்த தொலைநோக்கி இன்ஃப்ராரெட், அதாவது அகசிவப்பு கதிரை வச்சு இயங்குது. இதனால அடர்ந்த விண்வெளி தூசிகளை ஊடுருவி பல பில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால நடக்கிற விஷயங்களை மிக துல்லியமான படம் பிடிக்க முடியும். பூமிக்கு வெளியில சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல மிதந்துட்டு இருக்கிற இந்த தொலைநோக்கி நம்ம பிரபஞ்சத்தோட பழங்கால வரலாற்றை அப்படியே காட்டிட்டு இருக்கு. இந்த ஜேம்ஸ் வெப்ல இருக்கிற MIRI அப்படிங்கிற அதிநவீன கருவி மூலமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி சோதனைகளை செஞ்சாங்க. எளிமையா சொல்லணும்னா ஒளி அலைகளை வச்சு அங்க என்னென்ன வேதிப்பொருட்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற முறை தான் இது. அப்படி ஆராயும் போது விஞ்ஞானிகளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்க மிகப்பெரிய அளவுக்கு உறைந்த நீர், மெத்தனால், எத்தனால், அசிட்டிக் அமிலம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற வினிகர், சிக்கலான கார்பன் மூலக்கூறுகள் உறைந்த நிலையில இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. இது ஏன் எவ்வளவு முக்கியம்னா, பூமியில உயிரினங்கள் உருவாகிறதுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். நீர், கார்பன் அடிப்படையிலான மூலக்கூறுகள். நாம இதுவரையும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஒரு கிரகம் உருவாகி அதுல சூழல் அமைஞ்சு பிறகுதான் இந்த கரிம பொருட்கள் உருவாகி இருக்கணும்னு நினைச்சோம். ஆனா ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு கிரகமோ அல்ல நட்சத்திரமோ உருவாகிறதுக்கு முன்னாடியே விண்வெளியில கடும் குளிரிலையும் தூசிலையும் இந்த உயிரினங்களோட விதைகள் உருவாகி இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அங்க ஏலியன்ஸ் வாழுகிறார்களா? நேரடி பதில் சொல்லணும்னா, அங்க இப்போதைக்கு உயிரினங்கள் வாழறத நாம கண்டுபிடிக்கல. ஆனா உயிரினங்கள் உருவாக தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் அங்க தயாரா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம சூரிய குடும்பம் உருவான போது இதே மாதிரிதான் பனிக்கட்டியும் கரிம பொருட்களும் விண்கற்கள் மூலமா பூமிக்கு வந்திருக்கணும். அதனாலதான் பூமியில உயிர்கள் தோன்றுச்சு. இப்போ ஜேம்ஸ் வெப் கண்டுபிடிச்ச இந்த தூரத்து விண்மீன் மண்டலத்துல எதிர்காலத்துல புதிய கிரகங்கள் உருவாகும் போது அங்க கண்டிப்பா பூமியை போலவே தண்ணீர் இருக்கும். உயிரினங்கள் தோன்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் 100% அதிகமாகும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல பூமி மற்றும் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே இடம் இல்ல. நம்ம பால்வெளி மண்டலத்துக்கும் வெளியேயும் கோடிக்கணக்கான பூமி போன்ற கிரகங்கள் இருக்கலாம். அங்க உயிர்கள் உருவாகிறதுக்கு தேவையான மாற்றங்கள் ஏற்கனவே தொடங்கி இருக்கலாங்கிறது தான் உண்மை. நாசா மற்றும் உலகெங்கிலும் இருக்கிற விஞ்ஞானிகள் இப்போ இந்த தகவல்களை வச்சு அடுத்த கட்ட ஆராய்ச்சியில இறங்கியிருக்காங்க. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இன்னும் பல ஆண்டுகள் இயங்க போகுது. எதிர்காலத்துல இது ஏதேனும் ஒரு கிரகம் அல்லது விண்மீன் மண்டலத்துல உயிரினங்களுடைய நேரடி சென்ற கண்டுபிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. மனிதகுலத்தோட தேடல் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து இருக்கு. நாம தனியா இல்ல அப்படிங்கிற உண்மைக்கு நாம ரொம்ப பக்கத்துல போயிருக்கோம். இந்த மாதிரி பிரபஞ்சத்தை பற்றிய சுவாரஸ்யமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதேனும் விண்மீன் மண்டலத்தில் நம்ம மாதிரி மனிதர்களோ அல்லது வேறு உயிரினங்களோ இருக்காங்களான்னு நீங்கள் நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பல அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.